அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, நல்லதொரு நேரம். மருதமல்லி சமுதாய வானொலியோடு மக்களுடன் மருதமல்லி என்ற நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்வதற்கான ஒரு நல்ல நேரமாக அந்த காலகட்டத்தில் நாம் இன்றைய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்று கூட இளம் அறிவியலுக்கான இளங்கலைக்கான சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நாள் இன்று. அந்த வகையிலே நம்மோடு இன்று மக்களுடன் மருதமல்லி நிகழ்ச்சியில் உயர்கல்வி வழிகாட்டல் என்ற அற்புதமான தலைப்பில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட அடவங்களுக்காக இருக்கக்கூடிய இந்த பெரியார் பல்கலைக்கழகம் அதனுடைய ஒரு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையமானது நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் பைசலியில் இடம்பெற்றிருக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஆங்கில துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சி கோவிந்தராஜ் அவர்கள் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இன்றைய உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் மருதமல்லி சமுதாய வானொலிக்கு நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரை மருதமல்லி சமுதாய வானொலியின் சார்பாக, அதனுடைய நேயர்கள் சார்பாக அன்பாக வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் ஊடாக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான யூஜின்னு சொல்லக்கூடிய அந்த இளங்கலை மாணவர்களுக்கான கவுன்சிலிங் தொடங்கியிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க ஒரு கலை பிரிவை சார்ந்த ஒரு பேராசிரியர் அப்படின்ற வகையில எந்த மாதிரியான முதல்ல இந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பெற்றோர்கள் முதல்ல என்ன செய்யணும், எதை கவனிக்கணும்? முன்னதாக மருதமல்லி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியார் பல்கலைக்கழக பட்டமேற்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக இந்த மருதமல்லி வானொலி நிலையத்திற்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சூழலில் +2 முடித்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், வெற்றி பெற்றிருக்க மாணவர்களுக்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று 1-2 பாடங்களில் தோல்வியுற்றக்கூடிய மாணாக்கர்கள் மனம் தளராமல் உடனடியாக நடைபெறக்கூடிய தேர்வுகளில் பங்கேற்று அவர்களும் அந்த தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் வாழ்த்துக்களாக கூறிக்கொண்டு, மாணவ மாணாக்கர்கள் இந்த +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றக்கூடிய மாணாக்கர்கள் முன்னதாக எந்த ஒரு மாணவ மாணவியரும் இந்த +2வோடு இடைநின்று விடாமல், தங்களுடைய படிப்பை நிறுத்தி விடாமல், முன்னதாக உங்களுக்குள்ளாக உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு திடமான மனதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் பேராசிரியர் வகையில் என்னுடைய முதல் வேண்டுகோள் மாணாக்கர்களுக்கு. ஏனென்றால் நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 10th முடிச்சா சரி, +2 முடிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழல் நம்ம காலமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பரவாயில்ல, நம்ம மாவட்டங்கள்ல இருந்து அதிகப்படியான மாணவ மாணவர்கள் உயர்கல்விக்கு போறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் ஒரு சிறப்பு நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்திலேயே ஒரே மாவட்டத்தில் 7 அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் நம்ம தருமபுரி மாவட்டம். அதிகப்படியான அரசு கல்லூரிகள் நம்ம தருமபுரி மாவட்டத்தில். அப்ப இந்த பயணம் நம்ம மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக்கணும். அரசாங்கம் இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த மாவட்டத்தை ஒரு உயர்கல்வியில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில இத்தனை கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் மட்டுமே 7 கல்லூரிகள், அதை தாண்டி தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கு. ஸோ அதை முதல்ல நீங்க உங்க மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரி, இப்போ என்னென்ன பாடப்பிரிவுகள், இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க? இளங்கலையிலிருந்து நம்ம தொடங்குவோம். நீங்க வந்திருக்கிறது முதுகலை பாடப்பிரிவு, அதை பத்தி நம்ம பேசுவோம். நம்மளுடைய பெரியார் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் என்ன மாதிரியான பாடங்கள் இருக்கு, எப்படி அதுக்கான அணுகுமுறைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். அதற்கு முன்பாக மற்ற இளங்கலை, இளம் அறிவியல் பாடப்பிரிவுகள், அதை பத்தியான சில விஷயங்கள். இப்போ நம்ம பொதுவா எப்பயுமே
ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது சினிமாவா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ட்ரெஸ்ஸிங்கா இருந்தாலும் சரி, நம்ம ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வார்த்தை. அதை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்ட மனிதர்கள் நம்ம அனைவருமே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஈரா கணிப்பொறி உலகத்துல எல்லாருமே அதாவது கணிப்பொறி நோக்கின ஒரு படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம இன்றைய காலத்துல என்ன வந்து ஒரு தேவையா இருக்கோ அதை தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது இருக்கு. ஆனா என்னன்னா அதை படிக்கிறது அதுக்கான விண்ணப்பிச்சுட்டு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதோட நம்ம மனம் தோன்று போய் வேற மேற்கொண்டு ஒரு படிப்புக்கு போறதும் போகாம அப்படியே இடைநின்றதோட அதை தாண்டின நம்ம இந்த ட்ரெடிஷனல் கோர்சஸ் சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து அதுக்கான பண்பு மாறாத அதுக்கு முக்கியத்துவம் குறையாத படிப்புகள் அப்படின்றது நிலைச்சிருக்கக்கூடிய படிப்புகள் அப்படின்றது. உதாரணமா சொல்லணும்னா இயற்பியல், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், பிஏ தமிழ் லிட்டரேச்சர். ஏன்னா நம்ம என்னன்னா இப்போ இந்த உதாரணமா ஏஐ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா இப்ப அதுக்கு மட்டும்தான் இன்றைக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் நம்மளா ஒரு உருவாக்கிக்கிறோம். அப்படி கிடையாது. ஆனா அதை தாண்டின விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இப்போ நீங்க +2ல என்ன குரூப் படிச்சாலும் அதுக்கான பேசிஸ் வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்ப என்ன ஒரு எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அதுக்கான பேஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அந்த வகையில ட்ரெடிஷனல் கோர்சஸ் தான் எல்லா கோர்ஸுக்குமான ஒரு பேஸ். சோ அதை வந்து நீங்க மாணவ மாணவியர்கள் வந்து நீங்க தவிர்த்து விட்டு போகாம அப்படி நீங்க விருப்பப்பட்ட சில பாடப்பிரிவுகள் உங்களுக்கு இடம் கிடைக்காத பட்சத்தில் இது மாதிரி அந்த ட்ரெடிஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு எப்பவுமே வேலை. ஏன்னா இது ஒரு ஜங்ஷன். இப்ப நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனா ஒரு அது ஸ்டேஷனுக்கு வேற, ஜங்ஷனுக்கு வேற. ஸ்டேஷன்ல ஒரு பாதை தான் இருக்கும், ஒரு கிராசிங். பட் ஜங்ஷன் போது யூ கேன் கோ எனிவேர் இல்லையா. அது மாதிரியான ஒரு பல வாய்ப்புகள் கொண்ட ஒரு படிப்பு தான் இளங்கலை படிப்பு தான் வந்து இந்த ட்ரெடிஷனல் கோர்ஸ் சொல்லக்கூடிய. நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, மேக்ஸோ, பிஏ இங்கிலீஷோ, பிஏ தமிழோ படிச்சோம்னா நம்ம பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஆனா நீங்க குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவாங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு பாடப்பிரிவு அப்படிங்கும் போது நீங்க அதற்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான தகுதி உடையவளா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதுல இருந்து நாம படிச்சது புரிஞ்சுக்கிட்டதுல நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு பாரத ரத்னா ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆரம்ப கட்டத்துல பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சோம். அப்போ அதுல இருந்து மேற்கொண்டு நாம பல விசாலமான பல இடங்களுக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்புகளை அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒன்னு எடுக்கும்போது அதுக்குள்ளேயே சுருங்கிடும் அப்படின்றத ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கீங்க. இணைப்புல ஒரு நேயர் வராரு, அவர் கூட நம்ம பேசுவோம். வருக. வணக்கம். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஆங்கில துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் உயர்கல்வி வழிகாட்டுதலோட நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார். கண்டிப்பா நிகழ்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. 10 நிமிஷம் போனதே தெரியல, அவ்வளவு அருமையான கருத்துக்கள், வாழ்த்துக்கள். எனக்கு என்ன கேள்வினா, அந்த பிபிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் எப்படி அதற்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கு. இன்னொன்னு கேட்கணும் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இளங்கலை படிப்பு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இத படிச்சுட்டு மேற்படிப்புகளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? அந்த இளநிலை படித்துட்டு வேலை வாய்ப்பு அப்படின்னு போகணும்னா அதற்கும் வேகன்சிஸ் இருக்கா? எனக்கு இதை பத்தி சொல்லுங்களேன். 2 கேள்வி கேட்டீங்க, மிக்க நன்றி. நம்ம வானொலியில பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. சார், அவர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒன்னு அந்த பிபிஏ, அதன் பிறகு உங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்தது. நன்றி மேடம். எனக்கு என் துறை சார்ந்த அதிகப்படியான ஒரு விஷயத்தை பகிர்ந்து வாய்ப்பு கொடுத்ததற்காக மிக்க மகிழ்ச்சி. முன்னதாக என் துறை சார்ந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இப்ப பிஏ இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம பள்ளி கல்வியிலிருந்து ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொதுவா எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான ஒரு எண்ணோட்டம் இருக்குன்னா, பிஏ இங்கிலீஷ் படிச்சோம் அல்லது எம்ஏ இங்கிலீஷ் படிச்சோம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரே வேலை வாய்ப்பு ஆசிரியர் பணி. பிஎட் முடிக்கணும். ஒரு பள்ளியிலயோ அல்லது கல்லூரியிலோ ஆசிரியர், பிஜி அசிஸ்டன்ட் அல்லது அதை தாண்டி ஒரு நெட் செட் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வந்து கல்லூரி உதவி பேராசிரியர். அது வந்து ஒரு பக்கம், அது உண்மையான நிதர்சனமான உண்மை, அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை. ஆனா இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சரை பொறுத்தவரை அதை தாண்டின பல்வேறு வேலை வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. இப்ப உதாரணமா நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து பேப்பர், இந்த மாதிரி தினசரி ஆங்கில நாளிதழ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆங்கில நாளிதழ்களை ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூஃப் ரீடிங். ஸோ இந்த மாதிரியான பணிகளுக்கு வந்து ஆங்கில இலக்கியம் படித்த மாணவர்கள், முதுகலையோ இளங்கலையோ படித்த மாணவர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க. அப்புறம் கண்டென்ட் ரைட்டிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி வந்து நமக்கு இன்னைக்கு வந்து நிறைய நம்ம தொழில்நுட்ப உலகத்துல இருக்கிறதுனால, வளர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால அதை சார்ந்த பல்வேறு வேலை வாய்ப்பு பணிகளும் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா ஆங்கிலத்துறை மாணவர்களுக்கு. அப்புறம் நீங்க இந்த பிஏ இங்கிலீஷ் படிக்கக்குள்ள அடுத்தபடியா பள்ளியில சொல்லக்குள்ள பிஎட் அவங்க படிக்கலாம். பிஎட் முடிச்சுட்டு அவங்க பள்ளி கல்விக்கு போகலாம்.
அது வந்து 10th வரையிலான ஆசிரியர்கள். சரிங்க. அதை தாண்டி +2 மாணவர்களுக்கான பிஜி அசிஸ்டன்ட் அப்படி சொல்லலாம். அப்ப இல்ல எனக்கு பள்ளித்துறைகள்ல ஆசிரியர் பணிக்கு எனக்கு விருப்பம், ஒரு உயர்கல்வியில ஒரு உதவி பேராசிரியர்ல போறோம் அப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னாக்கா அவங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு எம்ஏ இங்கிலீஷ் பண்ணலாம். அதுல வந்து ஆசிரியர் பணியில எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க எம்ஏ இங்கிலீஷ் படிக்கல. இப்போ வந்து புதிய வழிகாட்டல் பிரகாரம் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சாலும் அவங்க இமீடியட்டா பிஹெச்டி செய்யலாம். இப்ப எம்ஃபில் கிடையாது, எம்ஃபில் இல்ல. அப்ப உடனடியாக அவங்க என்ன பண்ணலாம், பிஹெச்டி படிக்கலாம், டாக்டரேட் படிக்கிறதுக்கான முயற்சியில அவங்க எடுக்கலாம். அப்ப அதுக்கான வழிகாட்டிய தேடி அவங்க அதுக்கு பதிவு செய்து ஒரு 3.5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அவங்க பிஹெச்டி முடிச்சாங்கன்னா உடனடியா வந்து அடுத்தபடியா அவங்களுக்கு வந்து கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர் பணிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஆண்டு வந்து நம்ம தமிழக அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கான பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான 4000 பணியிடங்கள் அறிவிச்சு அதற்கான இதெல்லாம் செய்துட்டு இருக்கு, அரசாங்கம் செய்துட்டு இருக்காங்க. அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 4000 இடங்கள்ல 650 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள் ஆங்கிலத்துறைக்கு இருக்கு. நோட்டிபிகேஷனை பார்க்கும்போது தமிழ் ஆங்கிலம் அதிகப்படியான பேராசிரியர்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க +1ல என்ன குரூப் எடுத்தாலும் தமிழ் இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா? அதே போல பிஏ நீங்க யூஜி டிகிரில வந்து இளநிலை என்ன பாடம் எடுத்தாலும் தமிழ் இங்கிலீஷ் இருக்கு. அப்ப என்னன்னா, நீங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும், பிசிக்ஸ் ஆகட்டும், எந்த துறையை எடுத்தாலும் அவங்களுக்கு ஆங்கில ஆசிரியர்களுக்கு ஆங்கில பாடம், செகண்ட் இயர்லயும் ஆங்கிலமும் தமிழும் வருது. ஆமா, இதுக்கு முன்ன வந்து பிபிஏ பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு வந்து 2ஆம் ஆண்டுல ஆங்கிலம் இல்லாம இருந்தது, தமிழ் ஆங்கிலம் இல்லாம இருந்தது. ஆனா இந்த இப்ப சமீபத்திய நடைமுறையில் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுக்கும் 2 ஆண்டுகள் தமிழ் ஆங்கிலம் இருக்கும்படியான ஒரு சூழல். அப்போ தமிழ் மற்றும் ஆங்கிலம் பயின்ற பேராசிரியர்களுடைய தேவை அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த இவ்வளவு எண்ணிக்கைகள் இருக்கக்கூடிய, நீங்க யூஜுவலி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் ஆனா தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். அப்ப அப்படிங்கும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஒரு இது. அப்ப ஆசிரியர் பணி வேணாம், எனக்கு ஆசிரியர் ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கு, ப்ரொஃபஷன்சி இருக்கு, நான் வந்து ஐ வாண்ட் டு கோ இன் சம் அதர் டொமைன் ஆர் சம் அதர் ஏரியா அப்படிங்கும் போது அவர்களுக்கு இப்ப இந்த பிபிஓன்னு சொல்லலைங்களா, அது மாதிரியான விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. லைக் இது மாதிரி எண்ணிலடங்காத வேலை வாய்ப்புகள் வந்து. இன்னும் எனக்கு ஆங்கிலம் அப்படின்னாவங்க என் மனசுல உடனே வருது ஜேர்னல் தான். ஆமா, அதுல எப்படி வாய்ப்புகள் இருக்குங்க சார்? சார் இப்போ நீங்க இப்போ முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்க ஒரு கோர்ஸ்லயே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சிலபஸ் அவங்களுக்கு. சரிங்க. அப்ப அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய இந்த பப்ளிகேஷன்ஸ் அதுல அவங்க போறாங்க. அவங்க இந்த புக் பப்ளிகேஷன், ஜேர்னல் பப்ளிகேஷன்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஒரு உதவிகரமான ஒரு வேலைகள், இப்போ ஒரு ஆர்டிகல் கொடுத்திருப்பாங்க, அதை ஒரு ரீட் அவுட் பண்ணி அதில் கிராமர் செக், கிராமர் மிஸ்டேக்ஸ், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த மாதிரியான வேலைகள் அதை திருத்தம் பண்ணுது. அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கு, இப்போ கிராமர்லி எப்படி சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்க இப்போ டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நீங்க ஒரு வாக்கியம் கொடுத்து போட்டா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் காமிக்கும். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்து நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டீங்கன்னா அதற்கு அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கும் நம்ம மேனுவலா டிரான்ஸ்லேட் பண்றது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கிராமர் மிஸ்டேக் இல்லாம இருக்கும். நாம மேனுவல் வந்து மேனுவல் மிஸ்டேக், அதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கோ இல்லையா, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்டெக்ஸ்ட் சொல்லுவோம். ஆமா, கருத்தே மாறாம இருக்கும். ஆமா, கருத்து மாறுபாடு எப்பனா மேனுவலா பண்ணும்போது தான் வராம இருக்கும். சோ இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இந்த நீங்க கேட்டது ஜேர்னல் இதுல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பத்திரிகை துறைகள்ல அந்த மாதிரி அதுல எப்படி வாய்ப்புகள் இருக்கு சார்? இப்ப அது உங்களுக்கு வந்து இப்ப எடிட்டோரியல் போர்டு, இப்ப நீங்க ரெகுலர் இந்த காலம்னிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எழுதக்கூடிய திறமை இருக்கு, ஆங்கில புலமை இருக்கு, நல்ல எழுதக்கூடிய திறமை இருக்குன்னா அவங்க ரெகுலரா அந்த எடிட்டோரியல் போர்டுல காலம்னிஸ்ட் எழுதிட்டு இருக்கலாம். அல்லது இந்த நியூஸ் பேப்பர் இதுலயே ப்ரூஃப் ரீடிங்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அதுல அந்த துறைகள்ல அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கான பயிற்சி பெற்று அதுக்கான வேலை வாய்ப்புகள் அவங்க பெறலாம். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா தொலைக்காட்சி செய்தி பிரிவுகள்ல நிறைய செய்தி வாசிப்பாளர்கள், நியூஸ் ரிப்போர்ட்டிங்ல ஆங்கிலம் தமிழ்ல இன்னைக்கு ஆங்கிலத்தை விடுங்க, தமிழ் நல்லா பேச தெரிஞ்ச நல்ல மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. அதுவும் நிச்சயம், அதுவும் கூட நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த இலங்கை ஆசிரியர் ஒருத்தர் காசி ஆனந்தம் சொல்லிட்டு ஒரு தமிழ் பாடல் இருக்கு, தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல் அவர் இருக்கான். நிச்சயமாங்க, விஷயம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த இளங்கலையில சேரக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல சேரக்கூடியவங்க அவங்களுடைய எதிர்காலங்கள் குறித்து நாம பேசிட்டுவோம். நம்மளுடைய பிஜி எக்ஸன் சென்டர், பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய பிஜி எக்ஸன் சென்டர்ல என்ன மாதிரி அமைப்பு, எங்க என்ன படிப்புகள்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். நன்றி சார். இப்போ நீங்க முன்னே சொன்னது போல, துவக்கத்தில் சொன்னது போல, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் இந்த 4 மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல அதாவது கல்லூரிகள்ல வந்து ஒருங்கிணைச்சு செயல்பட்டுப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம். அதனுடைய முதன்மை வளாகம்ன்றது சேலத்துல இருக்கு, அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். சோ அந்த
சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய ஒரு கிளை தருமபுரி வளாகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தருமபுரி வளாகம் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பைசலியில இருக்கு. இப்போ இங்க இதை ஆரம்பிக்க வேண்டியதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 2012-13 கல்வியாண்டுல இந்த பெரியார் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையம் பட்டமேற்பு ஆராய்ச்சி மையம் துவக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து இப்ப இங்க தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவியர்கள் அந்த பல்கலைக்கழகத்துடைய பலனை இங்க அனுபவிக்கணும், அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அடையணும், அது கிடைக்கப்பெறணுன்றதுக்காக தான் இந்த பகுதியில இந்த பல்கலைக்கழக வளாகம் துவக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ துவக்கப்பட்ட ஆண்டுல ஒரு 5 பாடப்பிரிவுகள் இருந்து அன்றைய காலகட்டத்தில் தருமபுரி அரசு கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வந்தது. அதன் பிறகு அதியமான் பள்ளி அரசு பாய்ஸ் ஸ்கூல் வளாகத்தில் ஒரு 2-3 ஆண்டுகள் செயல்பட்டு வந்தது. அதன் பிறகு இப்போ நிரந்தர வளாகம், நிரந்தர கட்டடத்துல பைசல்லியில கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் ஏற்பாடு செய்யப்பட்டு அப்ப அங்க சிறப்பா செயல்பட்டு வருது. அங்க வந்து 8 முதுநிலை பாடப்பிரிவுகள் நாங்க பயிற்றுவிக்கிறோம். முதல்ல தொடங்கும் போது 8 பாடப்பிரிவுகள், முதுநிலை பாடப்பிரிவுகள் உங்க பயிற்றுவிக்கிறோம். எம்ஏ ஆங்கிலம், எம்காம், எம்பிஏ, எம்எஸ்சி பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஜியாலஜி அண்ட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, ஜியாலஜி புவியமைப்பியல் அண்ட் பயோடெக்னாலஜி. சோ இந்த 8 துறைகள் வந்து அங்க பயிற்றுவிக்கப்படுது. இந்த 8 முதுநிலை பாடப்பிரிவுகளுமே பிஹெச்டியும் அங்க வழங்கப்படுது. எல்லா கோர்ஸுக்குமே, அதாவது அங்கீகாரம் பெற்ற கல்வி நெறியாளர்கள், வழிகாட்டிகள் அங்க இருக்காங்க எல்லா பாடப்பிரிவுகளுமே. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 8 பாடப்பிரிவுகளும் பயிற்றுவிக்கக்கூடிய எல்லாமே வந்து காலமுறை ரெகுலர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் குவாலிஃபைடு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பாடப்பிரிவுகளும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிஹெச்டி மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிஹெச்டி பயின்றுவாங்க. 8 பாடப்பிரிவுகளுக்கு சேர்த்து 70க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை செம்மையா செய்துட்டு வராங்க. இப்போ இது பரவலா மாவட்டம் முழுமைக்கும் இவ்வளவு வசதிகள் இருக்கு அப்படின்றது போய் சேர்ந்து இருக்குங்களா? ஒரு வட்டமான செய்தினா அதுதான். ஏன்னா வந்து இப்படி ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பல்கலைக்கழக ஒரு வளாகம் இங்க செயல்பட்டு வருது. இது வந்து இந்த நம்ம முன்னே சொன்னது போல தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பின்தங்கிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் முதுநிலை படிப்பு போகணும், அவர்கள் முதல் உயர்கல்வி பெறணும். ஏன்னா இன்றைய இப்போ சூழல்ல வந்து தமிழக அரசும் உயர்கல்வியில மிக சிறந்தான ஒரு நிலையை பெற்றிருக்கு. சோ இதை அடுத்த ஒரு நிலைக்கு எடுத்து போகணும்ன்ற ஒரு கனவோடு தான் இந்த இது போன்ற பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருது. இப்ப நமக்கு குறிப்பா நம்ம மாவட்டத்துல இந்த பல்கலைக்கழக மேற்படிப்பு மையம் செயல்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் அதை கொண்டு சேர்ப்பதற்கான இந்த உங்க வானொலி மிக ஒரு வாய்ப்பு, நன்றி சொல்லணும். ஊடகங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இப்ப இதுக்கு வரதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஏன் அப்படின்னா, இப்ப குறைந்தபட்சம் எங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த கட்டடங்கள், அந்த நிறுவனத்தை நிர்வகிக்க ஆகக்கூடிய செலவினங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சராசரியா ஒரு மாணவனுக்கு அரசும் பல்கலைக்கழகமும் 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு தோராயமா, ஒரு மாதத்துக்கு தோராயமா 10,000 ரூபாய் செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எம்ஏ இங்கிலீஷ்க்கு மொத்தம் 36 இடங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒரு மாணவனுக்கு சராசரியா 10,000 போது நம்ம 10 மாணவர்கள் தான் அதே பாடம் தான் எடுக்கிறோம், 36 மாணவர்கள் தான் அதே பாடம் தான் எடுக்கிறோம். அப்ப அந்த ஒரு 20 மாணவர்கள் தான் இருக்காங்க, மீதி 10 மாணவர்கள் இல்லங்கும் போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு அரசாங்கத்துடைய பணம் வந்து இழப்பு, அரசாங்கத்துடைய பணம் வீணா போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த வாய்ப்பு இருக்குன்றத அந்த மாணவர்களுக்கு தெரிவிச்சு, அவர்கள் மாணவர்கள் வந்து அந்த இப்படி ஒரு பயனை நீங்க அதை அடையணும், அதற்கான கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியில எடுத்துருக்கணும். நிறைய பேருக்கு இன்னும் அது தெரியாம இருக்கு. சீட்டு நீங்க சொல்ற மாதிரி நிரப்பப்படாமல் போறதுக்கான சூழல்கள் ஏற்படுதுங்களா? இருக்கு. ஒரு சில இதுல வந்து ஏன்னா அது தெரியறது இல்ல சில பேருக்கு. நம்ம அதை கொஞ்சம் முயற்சிகள், ஜியாலஜி மாதிரியான படிப்புகள் இப்போ யூஜி இங்க இருக்கணும், நமக்கு இங்க யூஜி அந்த மாதிரி அரசு கலைக்கல்லூரில இருக்குங்களா? இல்ல ஒண்ணு இப்ப மேட்டூர்ல இருக்கு. நம்ம 1-2 கல்லூரிகள்ல இது வந்து ரேர் கோர்சஸ். ரேர் கோர்சஸ் என்ன பண்ணா, நம்ம அங்க இருந்து இப்ப சேலம் அரசு கலைக்கல்லூரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அங்க இருக்க துறைகள்ல நம்ம எடுத்து தெரிவிச்சு அவங்க வந்து அடுத்து கண்டிப்பா அவங்க உயர்கல்வி போகணும் அதுக்கு வராங்க. பட் நம்ம எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி பிசிக்ஸ் போன்ற மாணவர்கள் வந்து இது பக்கத்திலேயே இருக்கு, நிறைய இருக்கும் போது இதை தாண்டி அவங்க வந்து தேடல்ங்கிறது குறைஞ்சு போயிருது. இப்ப நீங்க ஜியாலஜி, பயோடெக்னாலஜி கோர்சஸ்க்கு வந்து தேடல் அதிகமா இருக்கு. ஆமா, எங்க இருக்கு அப்படின்றது இது எங்கேயுமே இருக்கும் போது நம்ம அந்த தேடல் குறைஞ்சிருது. அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு, அரசாங்கத்தால வழங்கப்படக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்றது நம்ம அந்த தேடல் பார்வை குறுக்கிக் கொள்ளும் போது ஒரு அதுக்கான குறிப்பா சொல்லணும்னா, நீங்க இது வந்து யூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரி தான். இது யூனிவர்சிட்டி படிக்கிற மாதிரி இல்ல, யூனிவர்சிட்டியே தான். சேலம் போறதுக்கு பதிலா தருமபுரியில. ஆமா, இப்ப நீங்க ஒரு கல்லூரி சொல்றோம்னு வச்சுக்கலாம், அந்த கல்லூரி வந்து பெரியார் பல்கலைக்கழக இணைவு பெற்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பெரியார் பல்கலைக்கழகத்துடைய ஒரு வளாகம். இப்ப நாங்க எங்களுக்கு எங்களாவது இங்க பயிற்றுவிக்க
செய்யக்கூடிய பாடத்திட்டங்களும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய முதன்மை வளாகத்தில் பயிற்றுவிக்கக்கூடிய பாடத்திட்டமும் ஒன்றே தான். ஆனா கல்லூரிகளுக்கான பாடத்திட்டங்கள் வேற. அப்போ இது மாதிரியான யூனிவர்சிட்டி சிலபஸ். ஆமா, யூனிவர்சிட்டி சிலபஸ். சரியா சொல்லணும்னா மாணவர்கள் இங்கிருந்து அங்க போறதுக்கு சிரமம் இருக்க கூடாதுன்றதுனால இங்கேயே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம். அதே போல அங்க என்னென்ன வசதிகள் இப்ப மாணவர்களுக்கான ஒரு கல்வி உதவித்தொகை, பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கான உதவித்தொகைகள், இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய, மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகைகள், இது எல்லாத்துக்கும் அந்த மாணவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு தேவையான ஆவணங்களை சரிபார்த்து அதை அடிச்சு தக்க துறைக்கு அனுப்பிச்சு அதை பெற்றுக் கொடுப்பதற்கான சீரிய முயற்சிகளும் நம்ம அலுவலகத்தை சார்பாக எடுத்துப்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்கேயும் கொண்டு போயிட்டு அங்க ஒரு இ-சேவை மையத்தில் கொடுக்கணும், அப்ளை பண்ணணும், எங்கே அவசியமே இல்லாம என்ன தேவையோ தக்க ஆவணங்களை நாங்களே எங்க மைய வளாகத்துடைய அலுவலகத்தில் பெற்று அவர்கள் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டாஃப் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் முதல் வாங்கி அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு தமிழக அரசுடைய அல்லது மத்திய அரசுடைய வேறு பிற நிறுவனங்களால் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகைகள் சென்று சேர்ந்ததா அப்படின்றத உறுதி செய்யறது வரை அதுக்குன்னு தொடர் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு ஃபாலோ அப் இருக்கு. ஆமா, நல்ல சார். இப்போ பொதுவாகவே யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு மற்ற கல்லூரிகளை விட அது கொஞ்சம் உயர்ந்ததா பார்க்கப்படும். இந்த யூனிவர்சிட்டிக்கும் மற்ற கல்லூரிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை எங்க வித்தியாசப்படுத்தலாம்? நல்ல ஒரு அருமையான கேள்வி சார். சரி, இப்போ இது ஒரு அரசு பல்கலைக்கழகம். ஆமா. அப்போ அதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய பல்வேறு நிதி நல்கைகள், இப்போ நம்ம யூஜிசின்னு சொல்லுவோம், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானியக் குழு. இப்போ இந்த பல்கலைக்கழக மானியக் குழு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அங்கம். அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், உயர்கல்வி நிறுவனத்தை எல்லாத்தையும் நெறிப்பிடித்து வரக்கூடிய ஒரு ஸோ அது சார்பாகவும் அல்லது மற்ற சில நிறுவனங்கள் சார்பாகவும் வழங்கக்கூடிய நிதி நல்கைகள், ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வாங்குவதற்கு நமக்கு வாங்கி அதன் பொருட்டு மாணவ மாணவிகளுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உதவிகள் செய்வதற்கு இந்த அரசு பல்கலைக்கழகம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பேனர். ஓகே. ஸோ இதை கொண்டு நம்ம அணுகும் போது நமக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய, மற்றவர்களுக்கு இல்லன்னு சொல்ல வரல, இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கூடுதலா இருக்கு. இப்ப உதாரணமா சொன்னா எங்க ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஜியாலஜி துறை அல்லது பயோடெக்னாலஜி துறை, இப்ப பயோடெக்னாலஜில பாத்தீங்கன்னா ஒரு பேராசிரியர் அவர் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பின் சார்பாக கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதன் மூலியமாக உபகரணங்கள், மாணவ மாணவர்களுக்கான தேவையான அவங்க துறை சார்ந்த உபகரணங்கள், அதை மட்டும் இல்லாம அதே பேராசிரியர் வேறு சில நிறுவனங்கள் மூலியமாகவும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஜியாலஜி துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவர்களும் 30 லட்சம் ஒரு நிறுவனத்தின் மூலியமாக, அப்புறம் DST சொல்லுவோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரிங்க. ஸோ அந்த துறை மூலமா அந்த பேராசிரியரும் நிதி நிலைக்கு வாங்கியிருக்காங்க. எங்க ஆங்கிலத்துறையில பேராசிரியர் வாங்கியிருக்காங்க. எங்க காமர்ஸ் துறையிலையும் பேராசிரியர் வாங்கியிருக்காங்க. இப்போ இது மாதிரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஃபண்டு வாங்குறது மூலியமா அந்த துறை சார்ந்த புத்தகங்கள், இப்போ சயின்ஸ் துறையா இருந்தா அந்த துறை சார்ந்த உபகரணங்கள்லாம் வாங்கி அது மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அவங்க அந்த துறையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபண்டிங் அப்படின்றது நமக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் எங்க ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக குறைந்தபட்சம் 2 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் மத்திய மாநில அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஃபண்டு வாங்கிட்டு அதை துறை மேம்பாட்டுக்காக செலவிட்டிருக்கோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ பயோடெக்னாலஜியில் ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு, மலேரியா சார்பா. அப்போ அவங்க கேன்சர் சம்பந்தமானவும் சில ஆராய்ச்சிகள் செய்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சிகள் நம்ம மையத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி துறைகளில் நடைபெற்று கொண்டிருக்குது. நம்ம ஜியாலஜி துறையில, அப்புறம் இயற்பியல் துறை, இந்த மாதிரி துறைகளில் அறிவியல் துறைகளில் நிறைய மிக முக்கியமான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மத்திய மாநில அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய நிதிகளை வாங்கி ஃபண்டு வாங்கி அவங்க அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது அனைத்துமே அங்கு பயிலக்கூடிய முதுநிலை மாணவ மாணவிகளுக்கும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுடைய பயன்பாடு, அவர்களுடைய செயல்பாட்டிற்காக, அவருடைய கல்வி மேம்பாட்டிற்காக இது அனைத்தும் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா சொல்லணும்னா, இப்போ ஒரு அரசு கல்லூரியில, இணைவு பெற்ற அரசு கல்லூரியில பயில்வதற்கும் பல்கலைக்கழகத்தில் பயில்வதற்கும் உள்ள வித்தியாசம் இந்த குறிப்பா பெரும்பாலும் இந்த ஃபண்டிங், ஒரு ஆராய்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வித்தியாசம். ஆமா, ஏன்னா இப்போ கல்லூரிகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கல்லூரிகள்ல ஆராய்ச்சிகள் இருக்கும், பட் அது குறைவான, இன்னைக்கு இப்ப நான் சொன்ன 70 மாணவர்கள் எல்லா துறையிலும் சேர்ந்து இருக்காங்களா. இப்ப அங்க இளங்கலை, முதுகலை, ஏன்னா அவங்களுடைய அடுத்த ஒரு அவுட்புட் தான் நமக்கு பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் வருது. அப்ப அவங்க இளங்கலை, முதுகலையில கவனம் செலுத்து. இப்ப அடுத்தபடியா ஒரு ஆராய்ச்சி, ஒரு முதுநிலையில அடுத்த ஒரு மேம்பாட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் எடுத்து செல்றது அப்படின்றது. ஸோ பொதுவாகவே பல்கலைக்கழகங்கள் இந்த ஆராய்ச்சி மேற்படிப்புகள்ல கவனம் அதிகமா செலுத்தக்கூடியது. இந்த
பெரும்பாலும் பல்கலைக்கழகங்கள்ல இந்த யூஜி கோர்சஸ் அங்கே இருக்குங்களா? இல்ல, அது வந்து 1-2 கோர்ஸ். இப்ப நம்ம பல்கலைக்கழகம் முதன்மை வளாகத்திலே பாத்தீங்கன்னா இப்ப பிஓ 1-2 கோர்சஸ் தான் இருக்கும். அதிகப்படியா பல்கலைக்கழகங்களை வந்து இளநிலை பாடப்பிரிவுங்கிறது கம்மியா தான் இருக்கும். எல்லா பாடப்பிரிவுகளும் ஒரு காலேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. அங்க வந்து பிஜி லெவல்ல இருந்தா பல்கலைக்கழகம். அதுக்கு மேல குறிப்பா இன்னும் கூடுதலா கவனம்னா ஆராய்ச்சிக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடியது. இப்ப இது பல்கலைக்கழகம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு கூடுதல் வாய்ப்பு நமக்கு. இப்ப நாங்க பல்கலைக்கழகமா இருக்கிறதுனால மற்ற தமிழகத்துல கூடிய பிற பல்கலைக்கழகத்துல கூடிய பேராசிரியர்களோட அங்க இருக்கக்கூடிய வல்லுநர்களோட பாட வல்லுநர்களோட எங்களுக்கு அதிகப்படியான தொடர்பு இருக்கும். அப்போ என்னன்னா, இப்போ உதாரணமா நாங்க ஆங்கிலத்துறையில இருக்கோம் அப்படின்னாக்கா எங்க துறை சார்ந்த பேராசிரியர்கள் வேற பல்கலைக்கழகங்கள்ல வேற கல்லூரிகள்ல ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரிகள் இருக்காங்கனாக்கா, ஸோ அவங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட், ஈஸி அப்ரோச்ல இப்போ வந்து நிறைய துறை சார்ந்த சொற்பொழிவுகள், கருத்தரங்கள், சொற்பொழிவுகள் அடிக்கடி நம்ம நடத்த. இது எதுக்காக நடத்தணும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம என்னதான் சொன்னாலும் அவன் ஓகே நம்ம சாரு நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ வெளியில இருந்து ஒரு பாட வல்லுநர் வந்து ஒரு புதுசான ஒரு தகவலோ புது முறையில ஒரே விஷயத்தையே வேற ஒரு கோணத்துல சொல்லும் பொழுது அது இன்னும் ஒரு ஆர்வமாகவும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. அப்ப அது மாதிரி ஒவ்வொரு துறையும் இந்த சிறப்பு கருத்தரங்குகள், அது மட்டும் இல்லாம தேசிய அளவிலான சர்வதேச அளவிலான கருத்தரங்குகள், சொற்பொழிவுகள்லாம் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி இது மாதிரியான மத்திய அரசாங்க நிறுவனங்கள் இருந்தோ, மாநில பல்கலைக்கழகங்கள், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் போன்ற மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் நம்ம மையத்துக்கு அவர்களை அழைச்சு வந்து பல்வேறு துறை சார்ந்த சொற்பொழிவுகள், மாணவர்களுடன் கலந்துரையாடல்கள் எப்பவுமே அதை தொடர்ந்து எல்லா துறையும் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் செய்துட்டு வரோம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து இங்க எங்க ஆராய்ச்சி மையத்துல, பட்டமளிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்துல கூடுதலான ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு. குறிப்பா ஆங்கில துறையில அடிக்கடி நாங்க செய்தித்தாள்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறோம். ஏதாச்சும் ஒரு கருத்தரங்கு நடந்தது அல்லது ஏதாச்சும் ஒரு செமினார் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகப்படியா பைசல்லி நம்ம பிஜி எக்ஸன் சென்டருடைய ஆங்கிலத்துறை வந்து நம்ம பத்திரிகையில செய்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி சார், கவனிச்சிருக்கீங்க. செய்துட்டு வராங்க, நம்ம கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இப்போ இயல்பாவே வரக்கூடிய கேள்வி, ஆங்கிலம் அப்படின்றது நம்மள மாதிரி மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பா எங்களை மாதிரி கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 10ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கும் போது இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் முதல்ல அதுல தாண்டோமா அப்படின்றது மாதிரி இருக்கும். அது மாதிரி எப்படி இருக்கு இப்போ வரக்கூடிய மாணவர்கள்கிட்ட அந்த தாக்கம் இருக்கா, அல்லது அதை தாண்டி அவங்க அதுல மேம்பட்டு வராங்களா, எப்படி இருக்கு? அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, ஆர்வம் இருக்கு. இல்ல, கண்டிப்பா நீங்க கேட்டது சரியான ஒரு கேள்வி. இப்ப ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு யூஜி வரும்போது, இளங்கலை வரும்போது, அவர்கள் இளநிலை பாடப்பிரிவுக்கு வரும்போது அந்த ஒரு பயம் இருக்கும். சரிங்க. இப்போ சொன்னா +2ல ஒரே ஒரு ஆங்கிலத்துல ஒரே ஒரு எஸ்ஏ படிச்சுட்டு அதை ஏதோ எந்த எஸ்ஏ கேட்டாலும் அதேதான் அதை எழுதி நம்ம வந்தோம். சரி, அதுக்கு அதாவது அதன் பிறகு நம்ம எப்படி, இப்போ நீங்க எந்த ஒரு பெரிய வல்லுநர்களோ அல்லது எந்த ஒரு பெரிய நிலையில இருக்கக்குள்ளோ அவர்களுடைய ஆரம்ப கட்டணமும் கடுமையான சூழல்களை தாண்டி வந்ததா இருக்கும். இந்த பராசக்தியில கூட ஒரு வசனம் வரும், என்னுடைய பாதையை திரும்பி பார்த்தால் காட்டார்கள் கடந்து வந்த மாட்டொலிக்கும் கோயில்களை தீயை தாண்டி இருக்கிறேன் அந்த மாதிரி. அப்ப எல்லாமே ஒரு கடினமான சூழலை தாண்டி தான் ஒரு நிலைக்கு அடையும். அப்ப அந்த வகையில வந்து நம்ம ஆங்கிலம் அப்படின்றது நமக்கு பார்த்த உடனே பயங்கிறதுக்கான ஒரு, அது என்ன சொல்லணும், நம்ம அந்த வடிவேல் மாதிரி சொல்லணும், அது ஒரு மனப்பிராந்தி, அவ்வளவுதான். ஒரு பயம், ஒரு பிரம்மை, அவ்வளவுதான். ஆனா அது ஒரு மொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, இப்போ நீங்க வந்து இங்க தருமபுரியில தமிழகத்துல பிறந்தனால நீங்க தமிழ் அழகா பேசுறீங்க. இந்த ஒரு அருமையான ஒரு மருதமல்லி வானொலி நிலையத்துல ஒரு தொகுப்பாளரா பணியாற்றிட்டு இருக்கீங்க. இப்ப இதே நீங்க வேற ஒரு மாநிலத்துல பிறந்தீங்க, அந்த மாநிலத்துடைய மொழியை தான் நீங்க பேசிருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து நீங்க ஐயோ எனக்கு தமிழ் வழியேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கூடுதலா ஒரு மொழி அப்படிங்கும் போது நீங்க மொழி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது ஒரு மனிதன் எத்தனை மொழிகளை வேணாலும் கத்துக்கலாம். பாரதியார் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அதுக்கு வந்து ஒரு பாலிகிளாட்னு சொல்லுவாங்க. பல மொழிகள் அறிந்த ஒரு வல்லுநர். அப்ப அதனாலதான் அவர் யாமறிந்த மொழிகளிலே அப்படி யாம அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி. இப்ப நோஸ் த நூக் அண்ட் கார்னர் அண்ட் நுவான்சஸ் ஆஃப் த லாங்குவேஜ். அதனாலதான் அப்படி அவர் சொன்னார். அப்போ ஒரு மனிதன் வந்து எத்தனை மொழிகளும் பயில்வதற்கான திறமை நம்ம கிட்ட இருக்கு. அது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப ஆப்பா பாத்தீங்கன்னா நீங்க 30 நாள்ல ஆங்கிலம், 30 நாள்ல ஹிந்தி, ஒரு ஆமா எல்லாமே ஒரு 3 மாசத்துல வந்து உங்களுக்கு பிரெஞ்சு கோர்ஸ், இது மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இந்த சமீப காலத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரே விஷயம், நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும்,
அதுல வந்து நிபுணத்துவம் பெற்ற ஒரு மனிதரா நம்ம வரணும்ன்ற ஆர்வமும் அதற்கான முன்னெடுத்தலும் தேவையை ஒழிய மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கான ஒரு பயம். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ மெட்ரிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கில வழி கல்விகள் நிறைய. பட் ஒரு 10-15-20 வருடத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இப்போ என்ன சொல்றது, நம்ம இருக்கிறத அப்படி போயிட்டு வளர்ந்து வந்தோம். ஸோ அப்போ வந்து அந்த பயம் அப்படின்றது இன்னைக்கு நல்ல விஷயம் சார். நீங்க நிறைய விஷயங்கள் இப்போ இந்த குறிப்பா அந்த ஆர்வமும் அதை கத்துக்கணுன்ற ஒரு விருப்பமும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அதை எப்படி முதல்ல இனிஷியேட் பண்றது, அதை எப்படி தொடங்குறது, அது ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய கோட்டை, ஒரு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு நுழைவாயில்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள நுழைஞ்சாதான் அதுக்குள்ள போக முடியும். ஆர்வம் இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆனா அதை எப்படி இனிஷியேட் பண்றதுன்றது தெரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு பேராசிரியர், இந்த கேள்விக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு வெரி சிம்பிள், ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி இப்பதான் ஜாயின் பண்ண போறாங்க, அல்லது 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க ஒரு குழந்தைங்க, ஆங்கிலத்தை கத்துக்கிறதுக்கு முதல் இனிஷியேட்டிவ் என்ன செய்யணும், என்ன பண்ணும்? அது இந்த உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியும். ரைட். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம சைக்கிள் ஓட்ட தெரியும்ல. சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது நீங்க கீழே விழாம கத்துருந்துருக்கீங்க? இல்ல, கண்டிப்பா கீழே விழுந்தோம் சார். கீழே விழுந்ததோட விட்டுட்டீங்களா? இல்ல, மறுபடியும் எந்திரிப்போம், போவோம், ஓட்டுவோம். ரைட். கீழே விழுந்தோன்னா முதல்ல நம்ம என்ன செய்திருப்போம்? சுத்தி முத்தியும் பாப்போம். உங்களுக்கு அடிபட்டதான் கூட பாத்துருக்க மாட்டோம் இல்லையா? நம்மள யாராச்சும் பாத்துட்டாங்களா, விழுந்ததை யாரும் பாத்துட்டாங்களா அப்படின்றதான் பாப்போம் இல்லைங்களா? அது ஏன் அப்படி ஒரு இது, ஐயோ ஏதாவது நம்ம ஒரு அவமானமா போயிடும். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்ப எல்லாம் தட்டி விட்டு எழுந்து நம்ம திரும்ப சைக்கிள் வேற வழியில பார்த்து சிரிச்சாலும் தட்டிட்டு போய் தான் ஆகணும். போய் அடுத்து சைக்கிள் ஓட்டணும். அதனாலதானே கத்துக்கிட்டோம். ஆமா ஆமா. ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு புத்தகம் நான் கொடுக்குறேன். சரிங்க. நீச்சல் அடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. நீங்க அந்த புத்தகத்தை ஒரு 4 நாள் உட்காந்து படிங்க. சரி. உங்களுக்கு கிணத்துல தள்ளி விட்டுறேன். வராது. நீச்சல் அடிப்பீங்க? வராது. அதை படிச்சிட்டோம், நீச்சல் அடிக்க வராது. அது மாதிரிதான் எப்படி நம்ம சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து எழுந்து நம்ம திரும்ப தொடர்ந்து அந்த பணியை செய்தோம். இப்ப நீச்சல் அடிப்பது எப்படின்னு புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து நீச்சல் அடிக்க முடியாதோ, இது ரெண்டுக்கும் தொடர்பான விஷயம் என்னன்னா பிராக்டிஸ், பயிற்சி. ஸோ பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இப்ப நீங்க வந்து எல்லா ஆங்கில புலமை பெற்ற ஒருவரும் பிறந்த உடனே அந்த மொழியில, அது ஆங்கிலமோ தமிழோ எந்த மொழியோ இருக்கட்டும், அவர்கள் உடனே புலமை பெற்றதில்லை. தொடர்ந்து வரக்கூடிய கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அப்ப அந்த தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் தான் நம்ம ஒரு சிறந்த எந்த மொழி பேச்சாளராகவும் உருவாக்கும் முதல் விஷயம். அப்ப நமக்கு அதை கத்துக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு உதாரணமா ஒரு செய்தித்தாள் படி, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா செய்தித்தாள் படிங்க, ஆங்கில செய்தித்தாள் படிங்க. அப்ப செய்தித்தாள் எதுக்கு செய்தித்தாள் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க செய்தித்தாள் படிக்கும் போது நீங்க டெய்லியும் அந்த செய்தித்தாள் வாங்கி படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் பொதுவா என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு செய்தித்தாள் வாங்குங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நிறைய பேப்பர் வரும் சரியா? அந்த பேப்பரை நான் வாரம் ஃபுல்லா படிங்க. நீங்க ஆங்கில செய்தித்தாள் படிக்கிறதுக்கான நோக்கம் செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அந்த மொழியை தெரிஞ்சு. ஆமா, இப்ப செய்தித்தாள் நீங்க செய்தி தெரிஞ்சுக்கணும்னா மருதம் நெல்லி போன்ற பல்வேறு வாக்குகள் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு, நம்ம பிற செய்தித்தாள் இருக்கு, நம்ம தொலைக்காட்சியில பாக்கணும், செய்தி தெரிஞ்சுக்கலாம். பட் நமக்கு இந்த ஆங்கில செய்தித்தாள் படிப்பதற்கான அடிப்படை நோக்கம் என்ன? நமக்கான ஆங்கில புலமை வளர்த்துறதுக்கு. அப்ப நீங்க அந்த தொடர்ந்து படிச்சு வரும்போது இப்ப என்ன ஆகும், உதாரணமா ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு இருக்குன்னு, அந்த நிகழ்வு சார்ந்த செய்திகள் அடுத்தடுத்த நாள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த நிகழ்வு சார்ந்த செய்திகள் திரும்ப வரும்போது அது தொடர்புடைய சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம அறியாமலே நம்ம மனசுல பதிஞ்சிடும். ஓகே, நம்ம பேசுவது இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான திறமை இருக்கும். ஆனா நீங்க அதை திரும்ப பதில் சொல்றதுக்கோ அதை திரும்ப உங்களுக்கு வாக்கியம் அமைச்சு நீங்க பேசுவதற்கோ உங்களுக்கு சிரமமா இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்வதற்கு அதுக்கு என்ன பிரச்சனைனா, அதுக்கு தேவையான வெக்காபுலரி அப்படின்றது இருக்கு. அது இன்னொன்னு அந்த அமைப்பு எப்படி அமைக்கிறது அப்படின்றது ஒரு பிரச்சனை. முதல்ல பேசுவதற்கு வார்த்தை தேவை. அது நீங்க இந்த ரீடிங் நியூஸ் பேப்பர்ல நீங்க நிறைய சொற்களை தெரிஞ்சுக்கலாம். அது இது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆமா, கண்டிப்பா மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கான சில சொற்களஞ்சிகளை நீங்க வந்து எளிதில் தெரிஞ்சுக்க, எளிதில் வந்து மனதில் வைத்துக்கொள்ள, அல்லது வந்து எளிமையா வந்து புரிந்து கொள்வதற்கு சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப உதாரணமா நம்ம வந்து சிஐடி சைடு அப்படின்னு இருக்கு இல்லையா, சூசைடு உதாரணத்துக்கு. ஓகே, சூசைடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த சூசைடு அப்படின்றது வந்து 2 சொற்களுடைய ஒரு இணைப்பு. சூசைட்னா தற்கொலை, ஜெனோசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனோசைட்னா இனப்படுகொலை. நீங்க இந்த மாதிரி இந்த கொலை அப்படின்னு சம்பந்தமான வார்த்தைகள் எல்லாமே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் எல்லாமே சைடு அப்படின்னு முடியும். பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி, ஓகேங்களா? இன்ஃபான்டிசைடு குழந்தை
சிசு கொலை இது மாதிரி சொல்லு. இது மாதிரி நீங்க இது ஒரு சின்ன ஒரு வகை ஒரு வழி எளிதில் வார்த்தைகளை அதிகப்படியான வார்த்தைகள் நம்ம நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு இப்ப இது மாதிரி பல்வேறு நுணுக்கங்கள். அப்ப இது மாதிரியான நுணுக்கங்கள் என்ன இருக்கு? அப்போ பல்வேறு வல்லுநர்களுடைய பேச்சு, இன்னும் சொல்ல போனா நம்ம நிறைய இது மாதிரியான ஆங்கில சொற்பொழிவுகள், சரிங்களா, அது தொடர்ந்து நம்ம அதோடய பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், அது மாதிரி நம்ம அதுக்கான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு டிட்டர்மெண்ட், இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலும் அதற்கான ஒரு ஈடுபாடும் முன்னே சொன்னது போல. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து செய்து வரும்போது நிச்சயமா நம்மளும் அந்த மொழியில ஒரு புலமை பெற்றவரை நல்லா பேசக்கூடிய ஒருவராக நம்ம வருவதற்கான நிறைய விஷயம் சொன்ன சிம்பிளா முடிச்சிட்டீங்க. சைக்கிள் ஓட்டுறதை கத்துக்கிறத ரொம்ப எளிமைப்படுத்தி அதை உதாரணமா சொன்னீங்க. ஈஸியா மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு அற்புதமான உதாரணமா நீங்க சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இப்போ எத்தனை மாணவர்களை நீங்க நம்மளுடைய பேராசிரியர் பணியில உங்களுடைய பற்றிய அனுபவங்கள், முதல்ல உங்களுடைய பேராசிரியர் பணி எங்க தொடங்குச்சு, எப்படி? நான் கடந்த 2004ஆம் ஆண்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா மந்திர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் ஆசிரியர் பணியை சேர்ந்தேன். கடந்த 10-11 ஆண்டுகள் அந்த கல்லூரியில் பணியாற்றி 2015ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகத்தில் சரிங்க இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் பணியில் சேர்ந்தேங்க. இப்போ இதுல வந்து இதுவரையிலும் இந்த பட்டம் முனைவர் பட்ட ஆராய்ச்சி அப்படிங்கும் போது என்னுடைய வழிகாட்டுதல் படி இதுவரை 5 மாணவர்கள் முனைவு பட்டம் பெற்றிருக்காங்க ஆராய்ச்சியில். இப்போ தற்பொழுது 8 மாணவர்கள் என்னுடைய வழிகாட்டல பயின்று வராங்க. ஒரு ஆசிரியர் பணி இல்லாம நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் என்ன மாதிரிங்க? இப்ப நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் ஏற்கனவே ஒரு 10-12 ஆண்டுகள் நான் பெரிய நீண்ட அனுபவம் ஒரு நல்ல அங்க ஏற்கனவே பணியாற்றிய தனியார் கல்லூரியில எனக்கு அந்த வாய்ப்புகள் கொடுத்தாரு. அது ஒரு ஆர்வம் இருக்கு, அது எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு சமூக அமைப்பு சேவையில அந்த ஒரு ஈடுபாடு இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். என்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம்? இப்ப அதுல வந்து இப்ப நம்ம நாட்டு நலப்பணித்துறை வழிகாட்டல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கிராமத்துல நம்ம சிறப்பு முகாம்னு சொல்லுவோம். அந்த சிறப்பு முகாம் அங்க போய் அந்த கிராமத்துல இருந்து அந்த கிராம மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு, சுகாதாரம், மத்திய மாநில அரசாங்கத்துடைய திட்டங்கள், இதை பற்றியான விழிப்புணர்வு, பல்வேறு விழிப்புணர்வு, சட்ட விழிப்புணர்வு, அப்புறம் கல்வி விழிப்புணர்வு, இது மாதிரியான விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அது அந்த துறை சார்ந்த நிபுணர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் அந்த கிராமத்துக்கே வர வச்சு அந்த விழிப்புணர்வு நாங்க அந்த கிராம மாணவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோம் எங்க பேராசிரியர். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பொதுவாக பல்வேறு மாணவர்கள் நம்ம வீட்டுல சாப்பிட்டு தட்டு கூட கழுவ மாட்டோம், அப்படியே வச்சிருவோம் இல்லையா? ஆனா வீடு இது, ஆமா வீடு இது அப்படின்னு நம்ம இருக்கோம் பொதுவா அப்படியே. ஆனா இப்ப இந்த நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அவர்களுடைய பணி அவர்களே செய்யறது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல யாருன்னே தெரியாம இருக்கு. ஏன்னா பொதுவா நாட்டு நலப்பணித்துடைய ஒரு மோட்டோ என்னன்னா நாட் மீ பட் யூ, எனக்காக அல்லது உனக்காக, எனக்காக அல்ல உனக்காக அப்படின்றத அந்த நாட்டு நலப்பணித்துடைய ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க. சோ அந்த வகையில இப்ப நான் வந்து எனக்கு சொந்த ஊர் சேலம், தருமபுரியில இருக்கேன். எங்க கூட வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்தோ அல்லது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்தோ வந்திருப்பான். அவன் இங்க இருக்கக்கூடிய ஒரு உள்ள உதாரணமா இப்ப நம்ம இண்டூரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராமத்துல வந்து ஒரு கேம்ப் போடுறோம் அப்படிங்கும் போது இந்த கிராமத்துக்கு அவனுக்கு தொடர்பே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. அப்ப அவன் இங்க வந்து அந்த நாட்டு நலப்பணி திட்டம் அப்படின்னு இந்த சிறப்பு முகாம் மூலமா அவன் வந்து அந்த கிராம மக்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு சேவை செய்யக்குள்ள அவங்களுக்கான ஒரு சமுதாய சேவை அப்படின்றது, அதாவது பர்சனல் டெவலப்மெண்ட் த்ரூ சோசியல் சர்வீஸ், படிக்கும் போதே சமுதாய சேவை பணி மூலமாக உன்னுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதா அந்த அமைப்புடைய. அந்த வகையில அந்த கேம்ப் கிட்டத்தட்ட ஒரு 10 கேம்ப் நடத்தியிருக்கோம் நாங்க பேராசிரியரோட இணைந்து. அப்புறம் வேறு சில பணிகள்லாம் ரத்த தானம் இந்த மாதிரியான விஷயங்கள், ரத்த தானம் முகாம்கள் நிறைய நடக்கும். இது சிறப்பா முத்தாய்ப்பு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல இன்னைக்கும் நிலைச்சு நிக்கக்கூடிய ஒரு என்எஸ்எஸ்ல சேவையா நீங்க கருத்துக்கூடியது அப்படின்னா நாங்க ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் நிச்சயமா. அதாவது இந்த கிரவுண்ட் வாட்டர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, நாங்க ஒரு 2012ஆம் ஆண்டு ஒரு கிராமத்துல ஒரு கேம்ப் செய்யும் போது அங்க அந்த நாங்க கேம்ப் போட்டிருந்த கேம்ப்ல ஒரு தூர்வாரப்படாத ஒரு ஏரி, ஒரு ரொம்ப பெரிய ஏரிலாம் இல்ல, ஒரு 2 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. சோ அதற்கு தண்ணி வரக்கூடிய வடிகால் பகுதி வந்து ரொம்ப மாசுபட்டு அதெல்லாம் தூர் வராம ரொம்ப நிறைய இடங்கள் இருக்கு, இடர்பாடுகள் நிறைய இருந்தது. அதை எங்க சிறப்பு முகாம்ல கலந்து கொண்ட மாணவர்கள் அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய அந்த பாதை, அது அந்த 7 நாள் முகாம்ல அதை அவங்க சரி பண்ணி அந்த சரி பண்ண முடியும் போது தெய்வாதீனமா நல்ல மழை வந்துச்சு. கரெக்டா அந்த தண்ணி வந்து அந்த குட்டையில சேர்ந்து தண்ணி ஏதோ 2 சொட்டு வந்தாலும் அது வழியா வரும்போது ஒரு முயற்சியில அந்த மாணவர்கள் எல்லாமே ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணி அதை நாங்க
கிராமத்து மக்களும் அதை ரொம்ப பாராட்டினாங்க. அதாவது நம்ம செஞ்ச விஷயங்கள் வந்து பலன் அடையுது அப்படின் போது மன மகிழ்ச்சி நிச்சயமா ஒரு சின்ன ஏதோ எங்களால சின்ன முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் செய்த ஒரு மன நிறைவு. அப்புறம் இந்த ரத்ததான முகாம் நீங்க சொன்ன போல நிறைய ரத்ததான முகாம் நாங்க நடத்திருக்கோம். நானும் ஒரு 10 முறை ரத்ததானம் செய்திருக்கேன். வாழ்த்துக்கள். அது செய்திருக்கேன். அதுக்காக சிறப்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பொருட்கரங்களால நிறைய ரத்ததான முகாம் நடத்திய அலுவலர் அப்படின்ற ஒரு விருது அவங்க கையாள. நல்ல விஷயம். ஒரு நல்ல சிறப்பான அழைப்பாளரை தான் இன்னைக்கு நாம மருதன் வெளியில நாம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிஜி எக்ஸாம் சென்டர்ல என்ன வாய்ப்புகள் படிப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக தேதிகள்லாம் இருக்கா, அது எப்படி அப்ளை பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் அதை சொன்னோம்னா நிறைவா நம்ம மாணவர்கள் பலன் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்க பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்துல நான் முன்பே சொன்னது போல 8 முதுநிலை பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுது. இந்த 8 பாடப்பிரிவுகளுக்குமே விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எதிர்வரும் 31ஆம் தேதி மே 31. இன்னைக்கு 28, இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. இது நீங்க எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்ல. அது அதனுடைய விண்ணப்பம் வந்து www.periyaruniversity.ac.in அப்படின்ற இணையதளத்துல நீங்க அந்த இணையதளத்துல போனாலே 2 பிரிவுகள் இருக்கும். ஒன்று பல்கலைக்கழக துறைகள், இன்னொன்னு பட்டமளிப்பு துறைகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த முகப்பு பேஜ்ல வந்து 2 ஒன்னு வந்து மெயின் யூனிவர்சிட்டி, இன்னொன்னு வந்து நம்மள மாதிரி ஏதாச்சும் பிஜி எக்ஸாம் சென்டர் பெரியார் யூனிவர்சிட்டி இதுல வேற எங்க இல்ல பிஜி சென்டர் ஒண்ணுதான் இருக்கு. நம்ம பெரியார் யூனிவர்சிட்டிக்கு ஒண்ணுதான் இருக்கு. 4 டிஸ்ட்ரிக்ட்லயுமே இது ஒண்ணுதான். பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பட்டமளிப்பு மையம் வந்து நம்ம தருமபுரியில இருக்கு. அப்ப இங்க வழங்கக்கூடிய துறைகளுக்கு இங்க அதுக்கான விண்ணப்பங்கள் இருக்கும். நீங்க அதுலயே விண்ணப்பிக்கலாம். இல்ல எங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு சில இடர்பாடுகள் இருக்கு, எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா நீங்க நேரா எங்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம அந்தந்த துறை பேராசிரியர்கள் அங்க இருக்கோம். நாங்க துறை இப்பவும் இருக்கும். நீங்க அந்த எந்த துறையிலயோ அந்த துறை பேராசிரியர்களை வந்து சந்திச்சீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான உதவிகள் அவங்க செய்து உங்களுக்கு அப்ளை பண்ணி நம்மளை அங்க கொடுத்துருவாங்க. நீங்க ஏன்னா வெளியில போனோம்னா அதுக்கு பாவம். ஏன்னா இங்க பொதுவாகவே நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பின்னிங்க ஏழை மாணவர்கள். அவங்களுக்கு போய் அதை அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்காங்க. அதையும் செலவு பண்ண முடியாத மாணவர்கள் பல பேர் இருக்காங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். அந்த வகையில வந்து இந்த இது வந்து நம்ம பைசலி வந்துட்டா போதும். இப்ப இதுல இப்ப நீங்க வருவதற்கு சில இடர்பாடுகள் வேணா இருக்கலாம். ஏன்னா அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வரணும் போக்குவரத்துல கொஞ்சம். ஆனா நமக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பா நம்ம பல்கலைக்கழகத்துடைய வளாகத்திற்கு வந்து வாசப்படியிலே இறங்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நம்ம பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மூலமாக முயற்சி எடுத்து 2 டவுன் நகர பேருந்துகள் கல்லூரி காலை 9:30 மணிக்கு தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சரியாக 10 மணிக்கு நம்ம மைய வளாகத்துக்கு வந்துரும். அதே போல மாலை 4 மணிக்கு கிளம்பி 4:30 மணிக்கு திரும்ப பேருந்து நிலையத்துக்கு கொண்டு விட்டுருவாங்க. இது வந்து ஆண்களுக்கு ஒரு பேருந்தும் பெண்களுக்கு ஒரு பேருந்தும் ஒரு பிக்கப் டிராப் மாதிரி. ஆமா, நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பா அந்த ஒரு நாங்க கொடுத்த வேண்டுகோளின்படி அதை ஏற்று எங்களுக்கு நகர பேருந்துகள் 2 டவுன் பஸ். இப்ப இந்த வருஷமும் அவர்கள்ட்ட மேற்கொண்டு வேண்டுகோள் வச்சிருக்கோம். ஏன்னா கூடுதலான மாணவர்கள் அதை நீங்க பாருங்க, நாங்க முடிஞ்சா செய்து கொடுக்கறோம்ன்றது அவங்களுக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக, அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக. சோ அந்த வகையில மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கே அப்படின்னு வந்து இப்ப அட்மிஷனுக்கு வரும்போது கொஞ்சம் சிரமம் வரும். ஆமா, நிச்சயமா அது வரும். ஏன்னா அவங்க இவ்வளவு தூரத்துல உள்ள வருது. நம்ம ஏன்னா பொதுவா பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு தயக்கம் வரும்ல. அதனால வந்து அது மட்டும் இல்லாம பேராசிரியர்களும் வந்து அங்க இருந்து கிளம்புகளும் சரி, காலையில இங்க இருந்து கிளம்புகளும் சரி, 2 பேராசிரியர் இங்க இருந்து வரவங்க அவங்க அதை பார்த்து சரியா ஒன்னும் பிரச்சனை இல்லாம அவங்க இருக்காங்களா அப்படின்றத அது அவங்க வழிகாட்டல் அவங்க மேற்பார்வையில அது இருக்கு. சோ அந்த வகையில அவங்க இங்க ஏறும்போது திரும்ப அங்க வந்து உள்ள வளாகத்துல இருக்காங்கன்னா சரி, அங்க வளாகத்துல இருந்து வெளியே போக முடியாது. வெளியே போனா அவங்க அனுமதி பெற்று தான் வெளியே போக முடியும். அந்த மாதிரி ஏறக்குறைய பாதுகாப்பு வகையில பார்க்கும்போது ஒரு தனியார் கல்விக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு பேருந்து வசதியும் மாணவர்களுக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அது கவர்மெண்ட் பஸ் கிடையாது, காலேஜ் பஸ் மாதிரி தான். ஸ்டாஃப்ஸ் கூட வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதாவது அதுல வந்து இது பல்கலைக்கழகம் போட்டுதான் நமக்கு அது ஒரு பெரிய நமக்கு அட்வான்டேஜ். அரசு மூலியமா நமக்கு அது ஒரு விளம்பரம் இன்னொரு வகையில பார்க்கும்போது. அந்த வகையில முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களுக்கு என்ன அரசாங்கத்தினுடைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அனைத்து துறை பேராசிரியர்களுமே மிக சிறிய ஒரு முயற்சி எடுத்துட்டு. அது மட்டும் இல்லாம இந்த முடிச்ச மாணவர்கள் இது அவ்வளவுதான் நீங்க டிகிரி முடிச்சா போனியா அப்படின்றது மட்டும் இல்லாம பல மைய நிர்வாகத்தின் சார்பாகவும் அந்தந்த துறைகள் சார்பாகவும் வேலை வாய்ப்புக்கான பயிற்சி முகாமும் வேலை வாய்ப்புகளுக்கான சில நிறுவனங்களை வந்து இங்கே வர வச்சு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பணி நியமன ஆணைகள்லாம் இப்ப உதாரணமா மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா, MBA டிபார்ட்மெண்ட் சார்பா வந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிறுவனங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இதுவரை கிட்டத்தட்ட 70 மாணவர்களுக்கு, எல்லா துறை மாணவர்களுக்கும், MBA மட்டும் இல்லாம எல்லா துறை மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு
கேம்பஸ் இன்டர்வியூ, வளாக தேர்வுல இப்ப நம்ம ஆங்கிலம் துறை சார்ந்த எந்த மாதிரியான விஷயம்? இப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்ப சில ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல கேட்பாங்க. இப்ப தனியார் கல்லூரிகள்ல அல்லது தனியார் பள்ளிகள்ல மாணவர்கள் நல்லா ஒரு செயல்படக்கூடிய மாணவர்கள் இருந்தா சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு ஏன்னா நாங்க தொடர்புல இருப்போம் இல்லையா, அந்த மாணவர்களுக்கு நாங்க அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல கேட்கறாங்க, நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பிச்சுடுவோம். அங்க போயிட்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அந்த நிர்வாகமும் இவங்களுடைய செயல்பாடுகளை வந்து திருப்தி அடைகிறாங்கனாக்கா அவங்க மேற்கொண்டு அவர்களுக்கான படி வாய்ப்புகள் வழங்குறாங்க. அதை தாண்டி மாணவர்களும் அவர்கள் முயற்சியில பல்வேறு இடங்கள்ல இப்ப எங்க பல்கலைக்கழகமோ அல்லது பல்கலை கல்லூரிகளோ எங்க கேட்டாலும், எந்த துறைக்கு கேட்டாலும் நாங்க அவர்களுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தொடர்பு கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது அவங்க அடுத்த கட்டமா அந்த ஆராய்ச்சி அந்த பணிக்கு அப்படியே கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுறாங்க. ஆமா, சிலர் எல்லாரும் அந்த ஒரு எண்ணத்துல வரதில்ல. சிலர் சரி நம்ம ஒரு பிஜி படிக்கணும் அப்படின்னு சில மாணவர்கள் 10ல 2 பேர் அப்படி வருவாங்க. சிலர் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆராய்ச்சி படிப்புகள் படிச்சுட்டு இப்ப அறிவியல் துறையா இருந்தா அவர்கள் வந்து ஆராய்ச்சி படிப்புல அவங்க ஆசிரியர் பணிக்கு வரணும்ன்றது இல்ல, அவங்க துறை சார்ந்த பல்வேறு பணிகள் இருக்கு. அப்ப அதற்கு அவங்க போவாங்க. அதுல ஆசிரியர் பணி இருக்கக்கூடிய துறைகளுக்கு அவர்கள் மேற்கொண்டு இந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்புக்கு வந்து அவங்க போறாங்க. அப்ப இல்ல நான் பிஜி முடிச்சுட்டு மேற்கொண்டு இந்த போட்டித் தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், இது போன்ற தேர்வுகளுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு போற மாணவர்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்துல வராங்க. பட் எதுவா இருந்தாலும் ஒரு உயர்கல்விக்கு ஒரு நம்ம இப்ப நீங்களோ நானோ ஒரு கல்லூரியோ பள்ளியோ படிக்கும் போது ஒரு இளங்கலை அப்படிங்கிறது போதுமான ஒரு படிப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இப்போ அது மட்டும் நீங்க எதிர்காலத்துல இளங்கலை முதுகலை கூட எந்த அளவுக்கு நிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அடுத்த ஒரு நிலையில என்ன நம்ம வச்சிருக்கோம், அடுத்தது தேவையான ஒரு ஒவ்வொரு நிறுவனங்களும் கேட்கக்கூடிய கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத நம்ம அது வேறுபடுது இல்லையா. அந்த துறை சார்ந்த அனுபவம், துறை சார்ந்த இப்ப இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்னதான் டிகிரி இது படிச்சிருந்தாலும் அந்த திறன் சார்ந்த பயிற்சிகளும் உங்ககிட்ட இருக்கணும், அந்த திறமைகளும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காலத்தின் கட்டாயமா. நிச்சயமா திறன் இருக்கிறவர்கள் தப்பி பிழைக்கலாம் அப்படின்றது ஆமா உலக நியதையா மாறி போச்சு. நாம நிகழ்ச்சியுடைய கடைசி 10 நிமிடத்தில் இருக்கிறோம். நிறைவா நீங்க பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த உயர்கல்வி குறித்து நீங்க சொல்லக்கூடிய செய்திகள், உங்களுடைய பார்வையில ஒரு நீண்ட நெடிய 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேலான பேராசிரியர் அனுபவம், இங்க அரசு பணியிலையும் ஏறக்குறைய 9-10 ஆண்டுகள் கிட்ட வர போறீங்க. உயர்கல்வி குறித்தான பொதுவா அது முதுகலையா இருக்கலாம், இளங்கலையா இருக்கலாம், இது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி அவங்க செலக்ட் பண்ணணும், என்ன செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள். நல்ல ஒரு அருமையான பொதுவான இது வந்து ஒரு இது நம்ம மாவட்ட மாணவர்களுக்கு, மாவட்ட பெற்றோர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நான் முன்னே சொல்றது போல அந்த தனியார் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அங்க +2 முடிச்சு இந்த இளம் நிலை பாடப்பிரிவுல சேர்வதற்கு வருவாங்க அட்மிஷனுக்கு. அப்ப பெண் குழந்தைங்க வரும்போது அவங்க அதிகப்படியா ஒரு 10 பேர் வராங்கன்னா 10 பேர்த்துல ஒரு 3 பேராவது திருமணமாகி வருவாங்க. அல்லது இன்னும் சொல்ல போனா 1-2 பேர் கையில குழந்தையோடய வருவாங்க. +2 முடிச்சு யூஜி சேர வர ஸ்டூடெண்ட். அப்ப நம்ம இந்த பகுதியில மாவட்டங்கள்ல தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பின்தங்கியான மாவட்டங்கள்ல என்ன ஒரு நிலைனா, சரி அந்த பொன் +2 முடிச்சானா ஒரு திருமணம் செய்து வச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அதிகப்படியான பெற்றோருடைய. 18 வயசு தாண்டி 18 வயசு தாண்டினா கூட பரவாயில்லையே. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம மாவட்ட நிர்வாக சார்பா அதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து முயற்சி எடுத்திருக்கு. பட் என்னதான் அரசு நிர்வாகம் வந்து முயற்சி எடுத்தாலும் பெற்றோருடைய நாம் கண்ணதாசன் சொல்றப்ப தனி ஒரு மனிதன் தெரிந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நமக்குள்ளான ஒரு மாற்றம், நீ விரும்ப மாற்றம் உன்னிடம் இருந்தில்ல, அப்ப நமக்கான மாற்றம் நம்ம கிட்ட இருந்து நம்ம பெற்றோர்கள் வந்து முதல்ல இல்ல அவங்க படிக்கட்டும் அப்படின்னு முதல்ல. அதனால பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, உங்க குழந்தைகளை, குறிப்பா பெண் குழந்தைகளை படிக்க வைங்க. அருமைங்க. அதுல ஒரு குறைந்தபட்சம் ஒரு இளநிலை பாடப்பிரிவாவது, இளநிலை பட்டமாவது அவங்க பெறணும். இல்ல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா ஒரு முதுநிலையை அவங்க முடிச்சு அதன் பிறகு அவங்க ஒரு, ஏன்னா இன்னும் நீங்க +2 முடிச்சு ஒரு திருமணம் செய்வதற்கும், இளநிலை முடிச்சு ஒரு திருமணம் செய்வதற்கும், முதுநிலை பாடப்பிரிவுகள் முடிச்சு அவங்க ஒரு திருமணம் செய்வதற்கும் வேறுபாடுகள் இருக்கும். அவங்க வாழ்க்கை முறையிலே வேறுபாடு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இன்றைய கால சூழல்ல யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம், தவறா எடுத்துக்கூடாது. நிதர்சனமான உண்மை. பெண் பிள்ளை இருக்கானா அவ திருமணம் முடிச்சு அந்த, ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்களாகிய அவர்களே இப்ப நம்மளே நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை கிட்ட இல்ல. இப்ப எல்லாமே நூடுல்ஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கு, 2 நிமிஷம் வாழ்க்கை தான் நமக்கு, எல்லாமே ஆல் ஆஃப் ஃபேஷன், எல்லாம் உடனே கிடைக்கணும். சோ அந்த ஒரு புரிதலோ அந்த ஒரு விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து நிறைய குறைஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே அது தெரியும். சோ அந்த வகையில அவங்க ஒரு 18 வயசுல ஒரு திருமணம் ஆறாங்க அப்படிங்கும் போது மிக ஒரு விரைவான வயதுல எதிர்பாராத நிகழ்வு நடக்கும்
பண்ணும்போது அந்த பெண்ணு ஒரு கல்வி சார்ந்த ஒரு சப்போர்ட் இருக்கும்போது, ஒத்துழைப்பு இருக்கும்போது அவ நிலைச்சு நின்று வாழ முடியும். இல்ல அப்படின்னா திரும்பவும் ஒவ்வொரு அப்பா அம்மாவுடைய கனவு என்ன, நம்ம புள்ள நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதுதானே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். அப்ப திரும்பவும் தெரிஞ்சே நம்ம அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நம்ம குழந்தைகளை ஏன் கொண்டு போய் நிறுத்தணும்? அப்ப அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு இளநிலை உயர்கல்விக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தோம்னா அவங்க ஒரு MA ஒரு PG அப்படின்னு வரும்போது அவர்களுக்கான ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியா இருக்கும். ஸோ அப்ப அவங்க அடுத்த கட்ட நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திறமை அவங்க கிட்ட இருக்கும். அப்ப அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்வி, உயர்கல்வி. இப்போ ஜவஹர்லால் நேரு சொன்னது போல பெண் கல்வி உயர்கல்வி பெற்றால் நாடு செழிப்படையும் அப்படின்னு. அப்ப ஒரு பெண் அப்படின்றோ தன் குடும்பத்துல இருக்க அவங்களுக்கு ஒரு சிறப்பான கல்வி கொடுத்துட்டாலே நீங்க கொடுக்க வேண்டிய செல்வம் வேற எதுவுமே தேவையே கிடையாது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, அதுதானே ஒரு தேவையான விஷயம். அது மாதிரி அப்ப அந்த மாணவிகளுக்கு குறைந்தபட்சம் அவங்க ஒரு கொஞ்சம் திருமணத்தை தள்ளி போடுங்க. ஏன்னா எல்லாரும் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு அடுத்த வாழ்க்கை நீங்க போகணும், அவசியம் போகணும். பட் அதற்கான ஒரு காலம் ஒரு ஆஃப்டர் 21 ஒரு ஸ்பேஸ். ஆமா, ஆஃப்டர் 21 அரசாங்கத்துடைய விதிப்பறைய நீங்க அரசாங்கத்துடைய விதிப்பறை அவங்களுடைய ஒரு உடல்நிலை அப்படின்றது நிறைய வல்லுநர்களா நீங்க கூட்டம் பேசியிருப்பீங்க. அந்த வகையில பார்க்கும்போது அவர்களுக்கான ஒரு நிலையான ஒரு நிலைத்த ஒரு வாழ்க்கை, ஒரு நோயற்ற ஒரு வாழ்வை அல்லது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய கல்வி அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு அதாவது உடலும் ஏத்துக்கணும், மனசும் அதை ஏத்துக்கணும். அப்போதான் அந்த விஷயங்கள் என்ன ஒண்ணுன்னா பெற்றோர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் பயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பயம், அந்த ஒரு விதமான விஷயங்களை அந்த விஷயங்கள் ஒரு பாதுகாப்புக்காக அவங்க சில பெற்றோர்கள் சொல்றது நாங்க என்ன படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்றோம், யாரோ ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டா அவங்க படிக்க வச்சுட்டு போறாங்க அப்படின்றது இருக்கு. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை சரி பண்ணணும். உங்களை மாதிரி பேராசிரியர்கள் இப்போ பேசும்போது தான் அதை இன்னும் இப்போ ரேடியோல கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபேமிலியில இந்த விஷயங்கள் ஆழமா போய் பதிக்கும். சரி இங்க சொல்றாங்க செய்யறாங்க அப்படிங்கும் போது அது நம்ம அவங்களா உணர்ந்து சரியாகி வரும்போது தான் இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். நல்லது சார். அதே போல மாணவர்கள், ஏன்னா மாணவிகளுக்கு நிறைய சொன்ன மாணவர்கள் அப்படிங்கும்போது அவர்களும் முக்கியமான நிச்சயமா நீங்க மாணவர்களுக்கு அன்பு தோழர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு படிங்க, உயர்கல்விக்கு போங்க. அது இன்றைக்கு நீங்க ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், இன்னைக்கு ஒரு மாசம் 10,000 ரூபாய் வாங்குறேன், எனக்கு அது போதும், செல்போன் ரீசார்ஜ் பண்ண ஒரு நல்ல ஒரு போன் வச்சிருக்கேன், வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம போதும், எனக்கு இதுதானே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு படத்துல சிம்பு படிச்சு என்ன பண்ண போறேன், சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன், காசு பைக் அத கால் மேல கால் அதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தமாஷா நகைச்சுவைக்கு. ஆனா நிதர்சனமான வாழ்க்கைக்கு நமக்கு அது ஒத்து வராது. நம்ம இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இன்னும் காலச்சூழலுக்கு மாறும். நமக்குன்னு ஒரு இப்போ நீங்க நானும் இருப்போம், இதே ஒரு ஒரு அறையா இருக்கு, நீங்க நான் அது ரூம். இங்க ஒரு பெண் மனைவி அப்படின்ற ஒரு உறவோடு வரும்போது இது வீடா மாறிடும் சார். அப்ப அது மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம போகும்போது சில பல தேவைகள் அப்படின்றது நமக்கு இருக்கு. நம்மளே தனியா இருந்தாலுமே கூட நமக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற சமுதாயத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு படிப்போட நல்ல ஒரு நிலையோட இருக்கும்போது அதனுடைய பார்வை, சமூகத்தின் பார்வை வேறையா இருக்கும். அதனால மாணவர்கள் இன்றைய இருக்கக்கூடிய இந்த ஒரு சிற்றின்பம் சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தி அதை நோக்கி நம்ம பயணிக்காம தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேன் கூட நோக்கி பயணிப்போம். வழியில கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு நம்ம ஆட்படுத்திக் கொள்ள, அதற்கு நம்மளைய அடிமைப்படுத்திக் கொள்ளாம அதை நோக்கி பயணிச்சு ஒரு நல்ல ஒரு சிறப்பான உயர்கல்வி பெற்று நீங்க உயர்கல்வி பண்ணும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைக்கு நமக்கு வேலை வாய்ப்பு இல்லங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அதை நான் போய் நான் சொல்லுவேன். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, பட் அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிறது இல்ல. எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுக்க முடியாது. நம்ம அதுக்கான தகுதிப்படுத்திக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். சோ அது என்ன இருக்கு, அந்த தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கான ஒரு தேடல் என்ன, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன ஆர்வம் அப்படின்ற அதை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமா அதுக்கு நம்ம ஒரு சென்றடையக்கூடிய ஒரு இடம்ங்கிறது இருக்கு. அந்த வகையில பெற்றோர்களும் சரி, இன்று +2 முடிக்கக்கூடிய மாணவிகளும் சரி, உங்க அடுத்த உயர்கல்வியை நோக்கி உங்க கனவு காணுங்க, அதை நோக்கி பயணிங்க அப்படின்னு இந்த மருதமல்லி வானொலி நிலையமா மனமாற வாழ்த்தி உங்களை வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் சார். நிறைவா உங்களுடைய மீண்டும் அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த PG
பாடப்பிரிவுகள் அது சேர்க்கை குறித்தான ஒரு விஷயத்தோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். கண்டிப்பா நீங்க கேட்கலாம், அதை நான் சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி சார். அதாவது நம்ம முன்னே சொன்னது போல சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுடைய 4 மாவட்டம் உள்ளடக்கி செயல்பட்டு வரக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் இருக்கும் முதன்மை வளாகம். அதனுடைய பயன்பாடுக்கும் அதனுடைய செயல்பாடுக்கும் அதனுடைய கல்வியும் இங்க இருக்கக்கூடிய தருமபுரி போன்றும் கிருஷ்ணகிரி போன்ற பின்தங்கிய மாவட்ட மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணகிரி பைபாஸ்ல இருக்கக்கூடிய பைசல்லி அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படி மற்றும் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருது. இந்த ஆராய்ச்சி மையத்தில் 8 முதுநிலை பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. எம்ஏ இங்கிலீஷ், எம்காம், எம்பிஏ, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் போன்று இது போன்ற துறைகள் 8 துறைகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த 8 துறைகளுக்கும் அரசு வழிகாட்டல் படியும் பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய வழிகாட்டல் முறையும் சிறப்பாக அவர்களுக்கு சேர்க்கை பெற்று அங்க எல்லா துறைகளிலுமே முன்பே சொன்னது போல ரெகுலர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த பிஜி பாடப்பிரிவு மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலும் பிஹெச்டி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நான் முன்பு சொன்ன பாடப்பிரிவுகள்ல மாணவ மாணவியர்கள் இப்ப யூஜி எழுதியிருந்தாலும் சரி, அவர்கள் இப்ப எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, 5th செமஸ்டர் தான் அவங்ககிட்ட மார்க் ஷீட் இருக்கும் அப்படின்னாலும் அந்த 5 பருவத்தினுடைய செமஸ்டருடைய மார்க் ஷீட்டை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க 6th செமஸ்டர் முடிச்சிருக்குன்ற அவசியம் இல்ல ஒருவேளை ஏற்கனவே போன வருஷம் முடிச்சிருக்காங்க, நான் இப்ப வெயிட் பண்ணாலும் அவர்களும் கூட அவங்க சேர்க்கை பண்ணிக்கலாம். சோ இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் சேர்வதற்கான வழி என்ன அப்படின்னாக்கா www.periyaruniversity.ac.in அப்படின்ற அந்த இணையதளத்தில் அவர்கள் சென்று நேரடியாக விண்ணப்பிக்கலாம். இல்ல எனக்கு விண்ணப்பிதற்கு தெரியல அல்லது விண்ணப்பிப்பதற்கான சில இடர்பாடுகள் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க நேரடியா நம்ம பல்கலைக்கழக வளாகத்திற்கு அலுவலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அங்க அந்தந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள், துறை சார்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்காங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து அதை எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றது போன உதவிகள் உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. சோ அதுக்கு நீங்க வெளியில போயிட்டு 400-300 செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை இருக்கக்கூடிய உங்க சான்றிதழ்களுடைய ஒரு நகல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரடியா வந்தா போதும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது 354 ரூபாய், அதாவது 300 ரூபாய் ஃபீஸும் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 354 ரூபாய் மட்டும் நீங்க இப்போ அது விண்ணப்பிக்கும் போது கொடுக்க வேண்டியதா இருக்கு. மற்றபடி அதே போல இன்னும் சொல்ல போனா இது வருஷத்துக்கான ஃபீஸ், நம்ம இங்க செமஸ்டர் ஃபீஸ் கிடையாது. ஏன்னா அரசு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு முறை. ஆமா, இப்ப நீங்க உதாரணமா எம்ஏ இங்கிலீஷ் சரிங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 7000 ரூபாய், செகண்ட் இயருக்கு 5000 ரூபாய். இதுல இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவர்கள் 7000 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறது. அப்ப ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இனம் அடிப்படையில் அவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள், ஸ்காலர்ஷிப். அப்ப நீங்க உதாரணமா 7000 ரூபாய் கட்டினாக்கா ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட 3-4000 ரூபாய் வந்துடும். அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு அவங்க எம்ஏ படிக்கிறாங்க? 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் தான். அதை தாண்டி எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான். வேற எந்த ஒரு பணமும் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி இடையில யாரும் வாங்க மாட்டாங்க. இது அப்போ மொத்தமா 3000 ரூபாய்க்கு நம்ம ஒரு பிஜி டிகிரியா நம்ம படிக்கிறோம். இது அரசாங்கம் எவ்வளவு நமக்காக வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? தொலைபேசி ஏதாச்சும் அலுவலகம் கண்டிப்பா சார். இந்த நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி தொலைபேசி 04342 266 399 ஃபேன்சி நம்பரை வாங்கிருக்கீங்க. 266 399 முன்னாடி தருமபுரி எஸ்டிடி கோடு போட்டு நம்ம இது பண்ணலாம். இப்ப லோக்கல்னால நமக்கு அது தேவையில்ல. மொபைல்ல பண்ணும்போது நம்ம எஸ்டிடி கோடு போடுவோம். 04342 266 399 அப்படின்ற நம்பருக்கு நம்ம பேசினாலும் நம்ம நிறைய வழிகாட்டுதல் கிடைக்கும். அதுக்கு அவங்க அலுவலகத்துல இப்ப அலுவலகத்தில் அவங்களுக்கு விடுமுறை கிடையாது, அவர்கள் இருப்பாங்க. ஆமா, திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரையிலும் அவர்கள் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு 10 to 5 வரையிலும் அலுவலக ஊழியர் இருப்பாங்க. நீங்க அவங்களை தொடர்பு கொண்டாங்க தேவையான வழிகாட்டல் அவங்க செய்வாங்க. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிலையத்திற்கு இந்த உயர்கல்வி குறித்து பல்வேறு விஷயமான சந்தேகங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதலை கொடுத்தீங்க. உங்களுடைய கல்வி சேவை மேலும் மேலும் சிறப்படையணும். அதே நேரத்தில் உங்களுடைய மாணவர்களை எங்களை மாதிரி மருதமல்லி ஒரு சின்ன சமுதாய வானொலி நிலையத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர்கள் துறை சார்ந்து உங்களுடைய படிப்பு சார்ந்து மேலும் வளர்ந்து கொள்வதற்கு எங்களையும் ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்பு வேண்டுகோளையும் விடுத்து நிறைவு செய்கின்றோம். எதிர்கால கல்வி சேவை வளர அன்பான வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த தருமபுரி போன்ற பின்தங்கிய மாவட்டங்களில் மிக சிறப்பான ஒரு சமுதாய வானொலியை உருவாக்கி நீங்க அதன் மூலியமாக கல்வி சேவை புரிந்து வரீங்க. அதை நினைக்கும் போது நம்ம மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் மிக முக்கியமா ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இது இருக்கு. இன்னும் இந்த வானொலி நிலையம் பல்வேறு உச்சங்களை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காகவும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எனது அனுமதி வழங்கிய எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் மற்றும் எங்களுடைய ஆராய்ச்சி மைய இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்து மிக அருமையாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.